திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 600. அதிகாரம் ஊக்கமுடைமை. ஒரு நாட்டின் இளவரசன் வாழ்வீச்சிலே மிகச்சிறந்த வீரன். ஒரு நாள் அரண்மனையில் வாள் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஓர் எலி குறுக்கே ஓடியது. உடனே அதன் மீது வாளை வீசினான். எலி லாவகமாக தப்பித்துச் சென்றது. பிறகு மீண்டும் அதனை துரத்தி வாளினை வீசினான். ஆனாலும் அந்த எலியை கொல்ல முடியவில்லை. இளவரசன் சோகமானான். அப்போது அங்கு வந்த அரசர், ஏன் சோகமாக இருக்கிறாய் என கேட்க, எனது வாழ்வீச்சுக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியாத போது இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியவில்லையே என்றான் இளவரசன். எலியை கொல்ல வாள் பயிற்சி எதற்கு? அரண்மனை பூனையை கொண்டு வந்தாலே போதுமே என்றார் அரசர். உடனே அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டது. அந்த பூனை எலியை வேட்டையாட முயன்றது. ஆனால் எலி எளிதாக தப்பித்துச் சென்றது. உடனே மந்திரி, நம் நாட்டு பூனைகளை விட ஜப்பான், பாரசீகம் போன்ற நாடுகளிலிருந்து பூனைகளை வரவழைப்போம் என்றார். அப்போது அங்கே இருந்த அரண்மனை காவலன், இளவரசே, இந்த எலியை பிடிக்க ஜப்பான், பாரசீகம் பூனையெல்லாம் எதுக்கு? எங்கு வீட்டு பூனையே போதும் என்றான். அரண்மனை பூனையால் முடியாதது சாதாரண பூனையால் முடியுமா? உனது பூனையை கொண்டு வா பார்க்கலாம் என்றான் இளவரசன். வீட்டிற்கு சென்று பூனையை கொண்டு வந்தான் காவலன். அந்த பூனை எலியை ஒரே தாவலில் கவி சென்றது. அரண்மனை பூனைகளிடம் இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டது? என்ன பயிற்சி கொடுக்கின்றாய் என்று கேட்டான் இளவரசன். அதற்கு காவலன், என் பூனைக்கு திறமையோ பயிற்சிகளோ எதுவுமே இல்லை இளவரசே. என் பூனைக்கு மிகவும் பசி. அதனால்தான் எலியை பிடிக்க முடிந்தது. அரண்மனை பூனைகளுக்கு பசி என்பதே என்னவென்று தெரிய வாய்ப்பில்லை. எனவே அவற்றால் எலியை பிடிக்க முடியவில்லை என்றான். எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் முதலில் அதனை பற்றிய பசி அல்லது தேவை இருக்க வேண்டும். அதை நிறைவேற்றும் ஊக்கத்தோடு முயற்சி செய்தால் அதை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் என்றான் காவலன். ஊக்கமே ஒருவருக்கு உறுதியான வலிமையாகும். அவ்வூக்கம் இல்லாதவர் உருவத்தில் மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் மரத்திற்கு சமமானவர்கள் என்பதை உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கை அகுதிலார் மரமக்கள் ஆதலே வேறு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஊக்கமில்லாத வாழ்வு வெறுமை, ஊக்கமே வாழ்வின் பெருமை.